பாண்டியன் பரசுராமன் தயாரிப்பில் இயக்குனர் சத்யசிவாவோட இயக்கத்தில் சசிகுமார், லிஜோமோல் ஜோஸ், ரமேஷ் கண்ணா, மு ராமசாமி, போஸ் வெங்கட் அப்படிங்கிற நடிகர் பட்டாளத்தோட ஒரு சென்சிட்டிவான கதையை பேசி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவந்திருக்க படம் தான் ஃப்ரீடம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். அப்பா கண்டிப்பா வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருமா. சாப்பிட்றதுக்காக போய் சொல்வி அப்படி இல்லைல்ல. இந்த படம் வந்து ஒரு சென்சிட்டிவான கதை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரைலர் பார்க்குறப்பவே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த கதையை இவங்க எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனோ டு தி கோராவும் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மறக்க முடியாத ஒரு கருப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்தி வந்து மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்பட்ட வருடம் அது. அந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை போச்சு. அந்த விசாரணையின் பேரில் பல இலங்கையிலேருந்து வந்த ஈழத் தமிழர்களை வந்து கைது பண்ணி சிறையில் வச்சு விசாரணை பண்ணாங்க. அதில் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாந்தன், நளினி, பேரறிவாளன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கக்கூடிய நபர்களை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சி வெளியில் வந்து அவங்களோட வாழ்க்கை வேறு. ஆனால் அவங்களோட வாழ்க்கை இல்லாமல் பேர் தெரியாத, முகம் தெரியாத ஒரு 80 பேரை வந்து சிறையில் வேலூர் கோட்டையில் அன்றைய காலத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 80 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் வந்து அந்த வேலூர் கோட்டையிலேருந்தே வந்து தப்பிச்சு போனது அப்படிங்கிறது ஒரு உண்மை வரலாறு. அந்த 40 பேர் எப்படி தப்பிச்சு போனாங்க, அந்த 40 பேருக்கு சிறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அவங்க தப்பே செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ளே வச்சிருக்கணுங்கிற மாதிரியான காவல்துறையில் நடத்தப்பட்ட நிகழ்வு, அங்கே நடந்த விசாரணை முறை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை, அது மட்டும் இல்லாமல் 40 பேரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பங்களும் நம்ம எல்லாம் சொல்கிறோம், இவங்க வந்து குற்றவாளி, அகதி அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்கிறோம். இவங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பங்களும் அவங்க அகதியாக மாறினா அவங்களை கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல உணர்வுகளையும் இவங்க சேர்ந்துருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெயினையும் பேசின ஒரு படம் தான் ஃப்ரீடம். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டா. ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா. ஒரு பக்கம் படத்தோட ஆரம்பமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பாக தான் ஆரம்பிக்குது. விறுவிறுப்பாக ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது, அதான் நான் சொல்கிறேன், ராஜீவ் காந்தியோட கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ அப்படியே அந்த கட்சி, அதுக்கான மீட்டிங், அந்த பரபரப்பு அப்படி ஒரு பக்கம் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் வந்து ஃபோன் பேசுவார். இதான் வந்து படத்தோட சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஹியூமனாய்ட் பாம் ஒரு பக்கம் வெடிக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேரில் சுற்றி இருந்த எல்லாரையும் கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சசிகுமார் மிஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா சசிகுமார் எப்படி உள்ள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சீன் ஆஃப் மேக்கிங்லாம் பயங்கரமாக இருந்தது. சசிகுமார் தவறே பண்ணாமல் உள்ளே போகிறாரு அப்படின்றப்ப அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அவர் துப்பாக்கி வச்சிருந்த துப்பாக்கி ஏன் நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி அசுரன் படத்தில் எப்படி வந்து தனுஷ் திடீர்னு அருவாள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வெட்டி தள்ளுவாரோ அந்த முத வேலை பார்த்த ஓனர் வீட்டில், அதே மாதிரி வந்து ஒரு சீனு ரத்தம் தெறிக்க சசிகுமார் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரத்தம் தெறிக்க ஒருத்தர் வெட்டுற பார்க்குறப்பலாம் விண்டேஜ் சசிகுமார் போராளியோ சுப்பிரமணியபுரமோ அந்த பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த சிறையில் ட்ராவல் பண்ணுற விதம், அதுக்கப்புறம் லிஜோமோல் ஜோஸ் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயின், இதெல்லாம் வந்து படமாக்கியிருக்காரு சத்யசிவா முதல் பாதியில். 6 மாசத்துல இந்தியாவுக்குள்ள வந்த அகதிகளை எல்லாம் கைது பண்ணணும். எப்படா இந்த படம் வந்து முடியும், இல்லைனா அந்த படத்துலேருந்து எப்படா நாட் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா அதுக்கடுத்து டென்ஷன் கொடுக்குற கேரக்டராக பார்த்தீங்கன்னா போலீஸில் ஒருத்தர் வந்து உட்கார சுதேவ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பயங்கரமாக இருங்க. லிட்ரலி இப்பயும் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முகாமில் நடக்கக்கூடிய விஷயங்கள், காலைல வேலைக்கு போகும்போது என்ட்ரி போட்டு போகணும், திரும்ப சாயங்காலம் வந்து கேட்டில் சொல்லணும், என்ட்ரி கொடுக்கணும், அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில் இங்கே எடுத்து வச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருக்குது. சரி, இவங்க வந்து தப்பு பண்ணாங்களா இல்லையா, இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சாட்சிகளும் கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நடந்த ஒரு மனித உரிமை மீறல்கள், அத்துமீறல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப தைரியமாக படமாக்கியிருக்காரு. ஏன்னா இன்னைய சுச்சுவேஷனில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் காவல்துறை அப்படின்னாலே ரொம்ப வேறு மாதிரியான கோணங்களை பார்க்குற மாதிரியான நிகழ்வு நிறையா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல. அந்த ஒரு பட்சத்தில் அந்த படம் வந்திருக்கு. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து இப்போ எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கெலாம் முன்னாடி எடுக்கப்பட்ட படம். அது இப்போ ரிலீஸ் ஆகிறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்பயே அப்படி தான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டே நிறைய பேர் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது உள்ளேருந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு கையெழுத்து உள்ளே இருக்க எல்லாரும் கையெழுத்து போட்டு வெளியில் வந்து கோர்ட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அதை வாங்கி போஸ்ட் பாக்ஸில் போடுவாங்க. அந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்தே எடுத்து அதை கொளுத்திடுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இது மாதிரிலாம் பார்க்குறப்ப ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், போலீஸ் எடுத்து பேசினாலும் என்ன மாதிரியான அடிகளும் தண்டனைகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை காமிச்சதெல்லாம் ரொம்ப குரூரமாக இருந்தது. உள்ளே எப்படி கேங் பிரிகிறாங்க அப்படின்னு. ஆனால் வழக்கம் போல் ஒரு சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஹோமோசெக்சுவல்ஸு, அதுக்கப்புறம் அந்த பீடி, அதுக்கப்புறம் அந்த கஞ்சா, இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் காட்டலாம். அந்த பீரியட்ஸில் அது கிடையாதுன்றனால அதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறனால எவ்வளோ பெயின்ஸ் இருக்கும், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கனால அவங்க என்னென்ன மாதிரியான வழிகளை தாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும்
நம்ம வந்து பேரறிவாளன் அதுக்கப்புறமா வந்து சாந்தன் இவங்களையெல்லாம் பார்த்தோம்ல. ஆனால் வந்து நளினி எப்படிப்பட்ட ஒரு விசாரணை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை இங்கே ஒரு பொண்ணை விசாரிக்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களே வந்து இங்கே படமாக்கியிருக்காங்க. சசிகுமார் ஒரு பக்கம் தப்பிச்சு போகணும், ஏன்னா அவர் வந்து முடிவாக இருக்கார், நம்ம தப்பிச்சு போயிட்டா நம்ம குற்றவாளின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ சொல்கிற அவரே ஏன் தப்பிக்கணுங்கிற முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ஆணியான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நான் வந்து தப்பு செய்யலை, ஆனால் அதை நீங்கள் நம்புற மாதிரி இல்லை, நம்புற இடத்துல இங்கே இந்த போலீஸும் இல்லை, அதனால் நான் தப்பிச்சு போய்க்கிறேன், வேறு நாட்டுக்கு போய்க்கிறேங்கிற முடிவுக்கு வந்துட்டு ஒரு 40 பேர் பிளான் போடுறாங்க. போட்டு அந்த ஜெயிலேருந்து ஒரு குழியை நோண்டி அந்த குழியில் வந்து 2-3 அட்டம்ப்ட் ஃபெயிலாம் ஆகி போலீஸுக்கு தெரியும் மாட்டிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான படப்படப்போட ஒரு பதட்டத்தோட படத்தை எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காரு அழகா சத்யசிவாவும். இந்த படத்தில் ஒரு இயக்குனருங்கிறத தாண்டி ஒரு ஆக்டராக பயங்கரமாக வெல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சசிகுமார். அவரை சொல்லவே தேவையில்ல. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தார் தர்மதாசா, இப்போ தானேங்க சிலோன் படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலினாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயே ரொம்ப நேர்த்தியாக தான் நடிச்சிருக்காரு. ஒரு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழி தோண்டி போகிற சீன்லாம் வந்து டூப் இல்லாமல் நடிக்கணும், அந்த கைகாலில் அடிப்படுற சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அந்த எமோஷனை கன்வே பண்ணுற விதம், கிளைமேக்ஸில் தன்னோட பொண்ணோட, அவருக்கு வந்து குழந்தை பிறந்துடும், அந்த பொண்ணோட இதுதான் என் பொண்ணான்னு கேட்பார். கைதி படத்துலையாவது வந்து பொண்ணோட பேர் தெரியாமல் இப்படி எட்டி பார்ப்பாப்புல, இந்த படத்தில் இதுதானே நம்ம பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எவ்வளோ ஃபீலாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம். சாக போகிற வயசில் கூட நான் வந்து வெளியில் போய் சுதந்திர காற்றை வந்து சுவாசிக்கணுங்கிற ஆசைப்படுற ராமசுவாமிங்கிற ஒரு ஆள் ஒரு பக்கம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய போஸ் வெங்கட் ஒரு பக்கம், அதெல்லாம் தாண்டி இதில் வந்து சுதேவ் அப்படிங்கிற கேரக்டர்லாம் வந்து இந்த படத்தை ரொம்ப டைட்டாக இனியல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, இந்த படத்துலையும் தப்பிச்சிருவாங்க, அதுதான் வந்து உண்மை வரலாறுங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்பாய்லர் பண்ணல. ஆனால் அது தப்பிக்கிறக்கு நடுவில் இவங்க வந்து நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, ஒரு பக்கம் படப்படப்பில் இதெல்லாம் ஆழ்த்துறது அப்படிங்கிறது அந்த படத்தோட விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டிஓபி இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அந்த படத்துக்கான மியூசிக் ஜிப்ரானு நம்ம அங்கங்கே டென்ஷன் ஆக்கி ஒரு பக்கம் ஃபீல் ஆக்கி த்ரில்லிங்லாம் கொடுத்து ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரியான எமோஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. இப்படியா ஃப்ரீடம் பேசப்படுற ஒரு கதையாக இருக்குது. ஃப்ரீடம் சுதந்திரம் இல்லை, அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து வந்து எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கதையை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக பேசியிருக்காரு சசிகுமார். மீண்டும் ஒரு முறை ஃப்ரீடம் தியேட்டரில் போய் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். குறிப்பாக அந்த படம் யாருக்கு அதிகமாக ரிலேட் ஆகும்னா, இங்கே கேம்பில் இருக்கக்கூடிய முகாமில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நபர்களுக்கும் தங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் என்ன மாதிரியான வழியெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஃப்ரீடம் படம் பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மாலை முரசு வைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.